ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சாவித்திரியும் தாமரையும் அவங்களே சாப்பாட்டில் பல்லியை போட்டுட்டு சாப்பாட்டில் பல்லி விழுந்திருக்கு அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. எல்லாருமே சாம்பாரில் பல்லி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ஐயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பல்லி விழுந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் முகத்தில் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே கருப்பையா, நடேசா, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ சாப்பாடு செஞ்சது யார் யாங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னையா இது சாப்பாட்டில் பல்லி இருக்குது அப்படின்னு. ஐயா இது எப்படி விழுந்துச்சுங்கன்னே தெரியல ஐயா அப்படின்னு. என்ன இது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பதில் சொன்னால் எப்படி அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. அதுக்கு இல்லையா நாங்கள் இப்போ தானே சாப்பாடு பரிமாறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம், அப்போ இல்லாத பள்ளி இப்போ மட்டும் எப்படியா விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா மூடி வச்சுட்டுலாம் வந்திருக்கணும் அப்படி. ஐயா மூடி வச்சுட்டு தான் வந்தோம், அது எப்படியா பள்ளி விழுந்துட்டுருக்கோம், நான் தான் நல்லா சமைச்சேனே, இது வரைக்கும் எத்தனை வருஷமாக நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன், சமையல் செய்கிற தொழிலில் இருக்கேன், நான் போய் இப்படி பண்ணுவேனா ஐயா, அதுவும் உங்களுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுது புலம்புறாரு. நீ சாவித்திரி, உங்கள் 2 பேரையும் கண்ணுலே படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் 2 பேரும் அங்கே தானே இருந்தீங்க, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் வந்து கேட்கவும், அம்மா நாங்களும் பரிமாடலாமே அப்படின்னு தான்மா வந்தோம் அப்படின்னு. ஏய் உங்களுக்கு அங்கே சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் காதில் விளையாடி எதுக்கு நீங்கள் சாப்பாடு பரிமாறணும், சேதுவும் தமிழ் செல்வியும் அவங்க 2 பேரும் மட்டும்தானே அங்கே சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலைலாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என்னடி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடி, நீங்கள் தான் இதில் பல்லியை போட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு ராசாங்கம் மற்றவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அத்தா சொல்கிறா அப்படின்னு. டே இவளுகளை நம்ப முடியாதுடா, இவங்களுக்கே இதை பண்ணியிருந்தாலே பண்ணியிருக்கலாம், எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு உங்களை அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னு திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என் பையனை பழி வாங்கிறதுக்காக நீங்கள் வேணும்னே பண்ணாலே நீ பண்ணியிருப்பாடி அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என்னம்மா இது பெத்த பிள்ளையே, நீ எப்படி சந்தேகப்படலாமா அப்படின்னு. இங்கே பாருடி, நான் தான் உன்னை பெத்த, ஆனால் நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், நான் உன்னை பெத்ததை வச்சு தான் சொல்கிறேன், நீ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும் கேட்கவும் அப்படி ராசாங்கம் பார்த்து மறைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அம்மா தான் ஏதோ புரியாமல் சொல்லுதுன்னா நீயும் ஏன்னு, நான் இதை பண்ணலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம்மா நாங்கள் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை ஒரு பக்கம், நடிக்காதுங்கடி நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, இப்படி என் மக மானத்தை வாங்கிட்டீங்களே அடி அப்படின்னு சொல்லிட்டே நிற்கிறாங்க. இப்போ இங்கே சாப்பாட்டுக்காக நின்றுட்டுருக்கவங்களுக்கு என்னடி நாங்கள் பதில் சொல்லுவோம், சாப்பாட்டில் கையை வச்சதுக்கப்புறமா பல்லி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த சாப்பாட்டை யாரடி சாப்பிடுவான். ராசாங்கம் ஐயா இப்போ என்னையா பண்ணுறது அப்படின்னு. அம்மா இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு உறுதி மட்டும் ஆச்சு, அப்புறம் நடக்கிறதே வேறம்மா, இப்போ வேண்டாம், இங்கே பசியார நிற்கிற ஜனங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன், இப்போ இதானம்மா நான் முக்கியமாக முதல்ல பார்க்கணும் அப்படின்னு ராசாங்கம் சொல்லவும், மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தமிழ் செல்வி சொல்கிறாங்க. எப்படிம்மா எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், இந்த விசேஷம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் ஆரம்பத்துலேருந்தே நினச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், செஞ்சிட்ருக்கேன், ஆனால் கடைசியில் இது இப்படி ஆயிடுச்சு, எதை எடுத்தாலும் தடங்களாகவே போய் முடியுது அப்படின்னு ராசாங்கம் சொல்லிட்டுருக்கேம்மா. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு. எப்படியா சேது என்ன பண்ண முடியும் அப்படின்னலாம் வந்து சேது சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கடி, இன்னும் எதுக்கடி இங்கே நின்றுட்டுருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, என் மகன் எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு நிற்கிறது, கண்ணு மரியாதையாக இங்கே வந்து நிற்காம போயிடுங்கடி அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அம்மா என்னம்மா நீ எங்களே சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஐயோ இந்த கொடுமையை நான் எங்கே போய் கேட்க, ஏன் ஆத்தாச்சி இப்படியா பண்ணுவீங்க, சும்மா உங்களை பழி வாங்கினாங்கன்றதுக்காக நாத்தனாரே இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னாலாம் வந்து இதுதான் சமயம் அப்படின்னு ஈஸ்வரி இருந்துக்கிட்டு இன்னும் அவங்கள உசுப்பேத்தி விடுறாங்க. இப்படி பழி வாங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. ஐயோ மாமா கண்டிப்பாக இதை சாவித்திரி தான் பண்ணியிருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, ஏன்னா இப்போ தான் கோவத்தோட இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாமரையும் சாவித்திரியும் பேசிட்டு நின்றுட்டு இருந்தாங்க, நாங்கள் இந்த பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இவங்க தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி நான் பார்த்து சாட்சி இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லவும் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்பிடுறாரு. ராசாங்கம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு இங்கேருந்து விரட்டி விடுறாங்க, அடித்து துரத்தி விடுறாங்க சாவித்திரியை. என்னம்மா இது நாம் அவங்களுக்கு எதிராக பண்ண போய் அது நமக்கு எதிராகவே மாறிடுச்சு அப்படின்னு எல்லாம் இந்த ஈஸ்வரியால் வந்தது, வேணும்னு நம்மளை பழி வாங்கிறதுக்காக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று விசுப்பேற்றி விட்டுட்டா, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் ஒடிஞ்சு போய் நிற்கும்போது, என்னையா இது சாப்பாட்டில் பல்லி விழுந்திருக்கு, இப்படி சாப்பிட உட்கார நேரத்தில் இப்படி பண்ணிட்டீங்களேயா, எப்படியா இதை யாரையா சாப்பிடுவா, உங்கள் வீட்டாளுங்க யாரையாச்சும் இந்த சாப்பாடை சாப்பிடுவாங்களா, அத்தனை ஜனங்களும் இதை சாப்பிட்டா என்னையா ஆகிறது அப்படின்னலாம் வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா, இது ஏனோ வேணும்னே செஞ்சது இல்லை, எல்லாம் எதர்ச்சியாக நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே
கருப்பையா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ டேய் அவளுக்கு மேலே தானே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ என்னமோ இது எதர்ச்சியாக நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கேடா இப்படி எல்லா பல்லியும் கரப்பாம்பூச்சியும் ஒரே சாப்பாட்டில் போய் எப்படிடா விழும், இங்கே பல்லி அது இது விழுற மாதிரி எங்கடா இருக்குது அப்படின்னெல்லாம் வந்து அப்போ தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க, முதல்ல எல்லாருக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா அப்போ கையை எடுத்து கும்பிட்றாங்க. அமைச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எங்கள் தமிழ் செல்வி ஒரு பக்கம், மற்றவங்க எல்லாரும் ஒரு பக்கம். அப்போது இங்கே கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அம்மாச்சி, ஏன் இப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம், ஏதோ இதெல்லாம் எதிர்பாராவது வந்தது, ஏதோ அப்படியே பழியாக வாங்குறதுக்காக இதை பண்ணியிருந்தாலையும் நான் மன்னிப்பு கேட்குறேன், அம்மாச்சி எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இதை சரி பண்ணுறேன், எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரெடி பண்ண கூட எப்படியும் ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லிக்கிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது, மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் திரும்பவும் செய்ய முடியாது மாமா, சாதம் இருக்குது, சாம்பார் தான் வேணும், இல்லைன்னா வேறு என்ன பண்ணுறது, ஜனங்களுக்கு மனசு கஷ்டமானதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டை எப்படியும் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா பேசாமல் நம்ம எல்லா ஹோட்டல்லிருந்தையும் சாப்பாடு வர வச்சிடலாமா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் செல்வி. இது கேட்டதுக்கப்புறம் ராசங்கமும் யோசிக்கிறாரு, தமிழ் அது எப்படி முடியும், தமிழ் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஏங்க எல்லா ஹோட்டல்லையுமே கேட்டு பார்க்க வேண்டியதானுங்க, எல்லா ஹோட்டல்ல இருந்தும் 10 பேருக்குன்னா கூட சீக்கிரமாக எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஏன்னா தமிழ் இப்படி சொல்லிட்டா எவ்வளோ ஒரு அருமையான யோசனையை கொடுத்துட்டு 10 பேருக்குன்னு சொல்கிறேன், ஏம்மா ஹோட்டலில் சாப்பாட்டுக்கு பஞ்சம், அதுக்காகவே அவங்க ஸ்டேர் போட்டு அவங்கவுங்க கடை ஆரம்பித்து உட்கார வச்சுருக்காங்கம்மா, அங்கே போனால் குறைஞ்சது எப்படியும் ஒரு 50 பேருக்கான ஒரு ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்குமா, எப்படியும் ஒரு 4-5 ஹோட்டலுக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்கிறாரு. அப்புறம் என்ன அப்படின்னு இங்கே தமிழ் செல்வி சொல்லும்போது, அப்போது என்னம்மாம்மா யோசிக்கிறீங்க, காசு செலவாகுதேன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு. சே என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டேன், உங்களுடைய இந்த ஃபங்க்ஷனை விட ஜனங்களுடைய வயிறு நிறையிறத விட எனக்கு காசு என்னம்மா காசு பெரியசு, அதுக்காகலாம் யோசிக்கல, அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ண முடியுமானதான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடியுமாம்மா நாம் நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியை சொல்லவோ, அவ்வளோ என்ன கருப்பையா நடேசா என்னடா இன்னும் நின்றுக்கிட்டு போய் ஏற்பாடு பண்ணுங்கடா அப்படின்னு. சம்மந்தி நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நாங்களும் ஒரு பக்கம் போகவா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு என்ன சம்மந்தி இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறாங்க. ஸோ சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானுமே என் அப்பா கிட்ட சொல்லி இப்போவே வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. அவங்களும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும், மாமா என் அப்பாவுக்கு 3 ஹோட்டல்காரங்களை தெரியுமா, 3 ஹோட்டல் இருந்தையும் இருக்கிற எல்லா சாப்பாடையும் நான் கொண்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லிட்டு, அப்பா அந்த 3 ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடையும் எங்கள் கோயிலுக்கு இந்த லொக்கேஷனுக்கு நான் லொக்கேஷன் அனுப்புகிறப்பா, அத்தனை பேரதும் அத்தனை ஹோட்டலில் இருந்தும் இன்னும் 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு வரணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க காவியா. சரிம்மா நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவியாமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, இன்னும் 4-5 ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வந்துட்டு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஊருக்காரங்க எல்லாரும் முதல்ல கொஞ்சம் நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், கோவப்படவும் வேணாம், ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்தா எல்லாருக்கும் சாப்பாடு வந்துடும், யாரையும் காக்க வைக்கிறோம் நிற்க வைக்கிறோம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதோ இப்படி நடந்து போச்சு, இது சரி செய்கிற விதமாக நான் உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இதை விட ஹோட்டலில் வகையான சாப்பாடெல்லாம் இருக்குது, நீங்கள் அது எல்லாத்தையுமே சாப்பிடணும், எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா ஐயா அவர் போய் நம்ம எல்லாருக்கும் துரோகம் நினைப்பாரா, அவர் தான் சொல்கிறாருல்ல பொறுமையாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல விதமாக அதில் இருக்கிற 4 பேர் பேசவும் எல்லாருமே சமாதானம் ஆகிடுறாங்க. சரி அப்படின்னு இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொட்டிடணும் அப்படின்னு ஊருக்காரங்களே அவங்களே எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கொட்டி எங்கேயாச்சும் புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதில் தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு வந்துடுது. சாப்பாடு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு தமிழ் செல்வியும் செய்தியும் பரிமாறுறாங்க. அப்பளம் வடை பாயாசம் ஸ்வீட்டு எல்லாத்தோடையும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குலாப் ஜாமுன் லட்டு இதெல்லாம் கூட வச்சு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அந்த சாப்பாடை சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்குமான்னு தெரியல. ஐயா நம்ம யாரும் பட்னியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஹோட்டல்லேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. காசை கொஞ்சம் கூட பெருசுப்படுத்தாமல்
நமக்காக அடுத்த 1/2 மணி நேரத்துலேயே சாப்பாடு ஏற்பாடு இருக்காங்க. நல்லா இருக்கு ஐயா, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னெல்லாம் வந்து சொல்லிட்டு வாழ்த்திட்டு வயிறார எல்லாருமே சாப்பிட்றாங்க. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ராசாங்கத்துக்கு மனசே லேசாகுது. இப்போது சாவித்திரியை பார்த்து அவ்வளோ கோவம் வருது. அவங்கள தேடி போகிறாங்க. அடுத்த நிமிஷமே இங்கே பாரு, அம்மா சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராசாங்கம் போயிட்டு. என்னடி அம்மா கேட்குறாள், வாயை தந்து பதில் சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன, இல்லைண்ணே நாங்கள் இதை பண்ணலைண்ணே அப்படின்னு. இங்கே பாரு, உங்களை கிச்சன் பக்கமே வரக்கூடாது, என் கடலே முடியக்கூடாதுன்னு தான் சொன்னேங்க. நீங்கள் எப்படி கிச்சனுக்குள்ளே வந்தீங்க? ஆத்தா சொல்கிற மாதிரி பார்த்தா நீங்கள் தான் வேணும்னே பழி வாங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ராசாங்கம் வந்து பெல்ட்டை கழுவிட்டு அங்கேயே 2 பேரையும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஆனால் வலிக்குதுண்ணே மாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி நிற்காது, எங்கேயாச்சும் போயிடுங்க. நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே அந்த வீட்டிலே நீங்கள் இருக்கக்கூடாது, எங்கேயாச்சும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்கம் திட்டிட்டு இருக்காரு. சேது, தமிழ் செல்வி, நடேசன் மற்ற எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. மலர், தனம் இவங்க எல்லாமே கூட பார்த்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு தனம் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஐயா விட்ரியா, எதுக்குயா ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டுக்கிட்டு, இவ்வளோ பெற்றதுக்கு எனக்கு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. வாயா, உன்னுடைய மரியாதை என்ன ஆகாது இவ்வளோ இந்த இடத்துல நீ அடிக்கிறதுனால அப்படின்னு அப்போ தான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது காஃபியாக இருந்துக்கிட்டு, சி ஏன் நீங்கள் இன்னும் திருந்தாது இருக்கீங்க? இப்போ தானே பட்டுட்டு வந்தீங்க, அப்போ கூட திருந்தாத உடனே இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. அங்கிளை அவமானப்படுத்தணும்னு உங்களுக்கு அப்படி என்ன கொலவெறி? இங்கே பாருங்கள், அவர் உன்னுடைய அண்ணன், கொஞ்சமாச்சும் அதை நினச்சி பார்க்குறீங்களா? கொஞ்சம் கூட இருக்கமே இல்லாமல் இப்படி பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒருத்தவங்கள, மோசமானவங்கள நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. இந்த குடும்பத்தில் மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாருமே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு காவியா சொல்லிட்டு போகிறாங்க. அதுவும் ஈஸ்வரியை பார்த்து அவங்க ஒரு பக்கம், அம்மா வாமா நம்மள தான் சொல்கிறா, நம்ம கம்முன்னு போயிடலாம் அப்படின்னு அவங்க பொண்ணு கூட்டிக்கிட்டு ஈஸ்வரி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே, என்னம்மா இது, நம்ம என்ன பண்ணாலும் இது நமக்கு எதிராகவே வருது, இப்போ என்ன பண்ணுது, ஒரேடியாக விட்டு தொலைச்சிட்டாங்களே, எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் வாடி, அளந்து கிழந்து கெஞ்ச வேண்டியதுதான், நம்மளுக்கு இங்கே விட்டால் போக்கிட எங்கடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே அதுக்கப்புறம் வயிறார எல்லாருமே சாப்பிட்டுட்டு வாழ்த்துறாங்க. யாருமே கவலைப்படாதீங்க, நைட்டுக்கும் சாப்பாடை ஏற்பாடு பண்ணிடலாம், வழி திருமண நாடகம் இருக்குது, அது எல்லாருமே பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராசாங்கம் வந்துக்கிட்டு, ரொம்ப நன்றியா, ஆனால் எதிர்பாராத விதமாக நடந்த விஷயத்துக்கு உங்கள் மேலே எல்லாருமே அவசரப்பட்டு கோவப்பட்டோம், எங்கள் எல்லாரையும் முதல்ல நீங்கள் மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, நாமெல்லாம் யார், நீங்கள் எங்களோட ஜனங்க, உங்களை பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்களே எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டியா, பரவாயில்ல, உங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம், எல்லாருமே இந்த விழாவை இதே மாதிரி இது நாடகத்தையும் பார்த்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அப்போ தான் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊர் ஜனங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா வள்ளி திருமண நாடகத்துக்காரங்களும் வந்துடுறாங்க. அவங்களுமே நாடகம் நல்லபடியாக போடணும் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு நாடகம் போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பயங்கரமாக நாடகமும் போட்டுட்ருக்காங்க. இங்கே சேதுபதி, தமிழ் செல்வி வீட்டாளுங்க மொத்த பேருமே உட்காந்து நாடகம் பார்த்துட்ருக்காங்க. தமிழ் செல்விக்கும் சேதுக்கும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மனசு லேஸ் ஆகுது. தமிழ் செல்வி சேதுவை பார்த்து ஏங்க மாமா எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி செய்யணும், இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து தடங்களாகவே வந்துட்டுருக்கு, இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ முடிய போகிற நேரத்தில் எப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கா? இங்கே பாரு, இதே அப்பா எடுத்த முடிவு, இதில் நான் முடிவெடுக்க எதுவுமே இல்லை, நீ என்கிட்டலாம் எதுவும் கேட்காதப்பா. ஆமாம், அப்போ எனக்கு என்ன பிரச்சனை? அதான் எல்லாமே முடிச்சு போச்சுல்ல, ஃபங்க்ஷன் எப்படியெல்லாமே நடக்கணுமோ, தடங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கெல்லாமோ ஐடியாவும் கொடுத்துட்டு இப்போ இப்படி உட்காந்து பேசிகிட்ருக்க, வாயை மூட்டிட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் மாமாவோட நல்லதுக்காக சொன்னால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இது நல்ல விதமாக நடக்கக்கூடாதுன்னு கெடுக்கணுன்றதுக்காக எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் ஏங்க இது நல்ல விதமாக நடக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு. இங்கே பாரு, நீ எது கேட்குறதால அம்மாச்சிக்கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட எதுவுமே கேட்காதா அப்படின்னு சேர்ந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நாடகம் பார்த்துட்ருக்காரு. என்ன இவர் எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேன்ட்டாரு அப்படின்னு தமிழ் செல்வி ஒரு பக்கம். அப்போது சேது இருந்துக்கிட்டு, இது நாம் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே நடத்துறது, என்ன தடங்கள் வந்தாலும் சரி இதை முழுசாக நடத்தி முடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சேதுன்னு நினச்சிட்ருக்காரு மனசுக்குள்ளே. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.